காய்கறி வாங்க போனாங்க. 7 மணி போனாங்க. A few moments later. ஒரு கிலோ 50 ரூபாயா? இன்னும் 4 தக்காளி வச்சுட்டு 1 கிலோ 50 ரூபான்றீங்க. ம் 5 தக்காளி 30 ரூபாயா? வெளிச்சம் தெரியாது எனக்கா. 50 ரூபா. பொறுக்கி எடுக்கலாமா? கொடுமா. அதை கொடு. அதை எடுமா, முள்ளைங்கெல்லாம் எடுமா. போடுமா. அப்படியே போ, கவரோட போடு. கவரோட போடணும். ஓகே. இதெல்லாம் என்ன ஃப்ரீயாக தூக்கி போட? இதெல்லாம் ஃப்ரீ. ரைட் வச்சா பாய். ஆசா ஜிபே இல்லை வேணா. காசு கொடுத்தா வாங்கிக்குவீங்களா? சரி இருமா. இந்தாம்மா எவ்வளோம்மா ஆச்சுன்னு சொல்ல, நான் பாட்டு காசு கொடுக்குறேன். 50 ரூபா ஆச்சா? ரைட் 100 ரூபா கொடுத்துருக்கேன், நான் 50 ரூபா கொடு. ரைட்டு வரட்டா? இங்கே வந்தால் பொறுக்கி எடுக்காதேன்றீங்க, அங்கே போனால் பொறுக்கி எடுத்துட்டு வாங்குறாங்க. கடைக்காரங்களை பதில் சொல்கிறதா, அங்கே வீட்டில் பதில் சொல்கிறதா ஒன்றுமே தெரியல. இருந்தாலும் எடுத்துகிட்டு போவோம். என்ன சொல்கிறாங்க? இந்த டப்பாலாம் காய்கறி வாங்குறது ஃப்ரீமா? இது யார் கொடுப்பாங்க? அப்படியா? சரி இருக்கட்டும், நாளைக்கு எடுத்துகிட்டு வரேன். பைய மறந்துட்டேன், நாளைக்கு எடுத்துகிட்டு வரேன். காய்கறி வாங்கிட்டு வர சொன்னா என்ன வெறும் கப்பா அள்ளிட்டு வந்து வச்சிருக்காங்க? என்ன காய்கறி வாங்கிட்டு வந்திருக்காங்க? என்ன இத்தனை கப்பு எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க? தக்காளி வெங்காயம் வாங்கிட்டு வான்னா என்ன காய் தக்காளி மட்டும் வாங்கிட்டு வந்திருக்காங்க? என்னது அக்கா? என்ன பாப்பா? இந்த கிண்ணெல்லாம் எங்களுக்கு தான், உங்க வீட்டுக்காரத உங்க வீட்டுல வச்சுட்டாங்க. அச்சோ, உங்க கிண்ணமா? ஆமா. ஏன் இதெல்லாம் கொடுத்தீங்க? நான் கொடுக்கவே இல்லை, அவங்களே எடுத்து போயிட்டாங்க. பாத்தியா, நானு காய்கறி தான் வாங்கிட்டு வர சொன்ன. இந்த கப்பெல்லாம் சரி பாப்பா, இங்க எங்கேயா போயிருக்காங்க, வரட்டும், நான் கேட்டுட்டு உங்ககிட்ட குடுக்குறேன். அதெல்லாம் முடியாது, இப்பயே தந்தாதான் கஸ்டமர் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அடி போட்டுல. சரி சரி, இதோ வரட்டும், இரு, அந்த மனுஷன் வரட்டும். இதெல்லாம் வாங்கி காய்கறி வாங்கிட்டு வானா கப்பெல்லாம் வாங்கிட்டு வந்து. ஐயோ, எல்லாரும் வெயிட் பண்ண, இந்த வந்துருவாங்க. ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிருப்பாரு. அதெல்லாம் சரி பாப்பா, அத ஒரு நிமிஷம் வந்துருவாரு. இதெல்லாம் என்ன நான் கேட்டுட்டு அதுக்கப்புறம் உனக்கு குடுக்குறேன். ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. கஸ்டமர் ரொம்ப வெயிட் பண்ணிருப்பாங்க. நான் போனேன். சீக்கிரம் கப்பு தர. அப்படிலாம் தர முடியாது, அப்படிலாம் தர முடியாது. கப்பு தூக்கிட்டு வந்தீங்களா? அறிவில்ல. இல்ல பாப்பா, வந்து ஸ்டாப் பண்ணு. தூக்கிட்டு வந்துட்டியா? அறிவில்ல. அறிவு இருக்கு பாப்பா. நான் என்ன பண்ணேன்னா கல்லாவை தூக்கிட்டு வந்துட்டேன். கப்பு தானே எடுத்துட்டு வந்தேன். பசங்களுக்கு சாப்பாடு இந்த ஸ்கூலுக்கு போகும்போது கப்பு இல்லைன்ட்டு சும்மா டெய்லியும் சண்டை பிடிச்சிட்டே இருந்தாங்க. பார்த்தேன் 3 கப்பு ஃப்ரீயா இருந்தது, தூக்கிட்டு வந்துட்டேன் நானு. காசு இல்லைனால கப்பு எடுத்துட்டு வரேன். காசு வந்தா திருப்பி கொடுத்துருவேன் நானு. கப்பு இது வாங்கிட்டு திருப்பி கொடுத்துருவேன். ஆமா, உங்களை காய்கறி வாங்கிட்டு வர சொன்னா என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? சரி, உங்களை காய்கறி வாங்கிட்டு வர சொன்னா என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? கப்பு எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டீங்க. உங்களை திருடம் பட்டான்னு வச்சிட மாட்டாங்க? திருடம் பட்டான்ல, கப்பு பாப்பா என்ன பண்ணுச்சு, ஃப்ரீயா கப்பு என்னம்மா ஒண்ணுமே காணோம், காய்கறி அது சும்மா தான் கிடக்குது அப்படின்னு. கப்பு சும்மா கிடக்குதா கப்பு? அப்போனா நம்ம பசங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுக்கலாம் ஸ்கூலுக்கு போகும்போது அப்படின்ட்டு தான் கப்பு எடுத்துட்டு வந்தோன்னா கல்லா தூக்கிட்டு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கு. அந்த பாப்பா வந்து என்ன கத்து தெரியுமா? நம்ம வீட்டுல என்ன காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கீங்க? வெங்காயம் தக்காளி வாங்கிட்டு வானா தக்காளி வாங்கிட்டு வந்திருக்கு, காய் வாங்கிட்டு வந்திருக்க, வெங்காயத்தை காணோம். கடைக்காரன் பொறுக்கி எடுக்க கூடாதுன்றான், நீங்க வந்தா பொறுக்கி எடுத்துட்டு வாங்கன்றாங்க.
ஆக மொத்தல பைத்தியம் முடிச்சிரு போல இருக்கு இந்த காய்கறி வாங்கிட்டு வரது கேட்டியும். காய்கறியா காய்கறி அவசரத்துல எல்லாம் மிஸ்டேக் ஆகுது. இந்த காய்கறி வாங்க போனா எது வேணாலும் வாங்கிடலாம் போல இருக்கு. ஆனா இந்த லேடிஸ் போய் கடைக்குள்ள ஜவுளி கடையில பூந்தாங்கன்னா அது 3 மணி நேரம் ஆயிடுது. இந்த பக்கம் காய்கறி கடைக்கு போனா அங்க வந்து பைத்தியம் முடிச்சுக்குது எங்களுக்கு. அவன் வந்து ஓட்ட உடைச்சலா இருக்கிறதா எடுத்துட்டு போ, நல்லா இருக்க பொறுக்காதான்றான். பொறுக்கல்னா அங்க அடிக்கிறாங்க, என்ன நீ வர வெட்டுற அப்படின்னா, பொறுக்காத என்ன லேடிஸ் மாதிரியே பொறுக்கி எடுக்கிறீங்க அப்படின்றாங்க. இங்க பொறுக்கி எடுக்கலாம், அங்க அடிக்கிறாங்க. என்ன இது என்ன காய்கறி வாங்கினா குண்டாஞ்செட்டிலாம் பறக்குது மேலே. உனக்கு என்ன தெரியும், அடி வாங்கணும்னு தெரியும், புரியுதா? அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஃப்ரீயாக தானே இருக்குது கப்பு போட்டோம் பாரு. ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு தெளிவாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது நாங்கள் வந்து தெரியாமல் எங்களுக்கு தெரிஞ்சதை நடிச்சிட்டு இருக்கோம். நீங்கள் இப்படி பண்ணால் இப்படி நடித்தா நல்லாயிருக்கும், இப்படி நடித்தா நல்லா இருக்குன்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஏதாவது வீடியோவில் சொதப்பியிருந்தால் மன்னிக்கும். ஓகே, நீயும் சொல்லுப்பா. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. செம்மையா லைக் பண்ணுங்க.